இங்க பார், நீ என் வாழ்க்கையில இருந்து போறதுக்கான மொதல் ஸ்டெப்பு நீ ஆபீஸ் வராம இருக்கிறது தான். புரிஞ்சதா? மாமா, உங்க அம்மாவோட சூழ்ச்சி தெரியாம நீங்க பேசிட்டு போறீங்க. நான் மட்டும் இங்க இல்லைன்னா இந்நேரம் உங்க அம்மா உங்களை என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல மாமா. ஆனா என்ன ஆனாலும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களை விட்டு என்னை யாராலையும் பிரிக்க முடியாது மாமா. எப்படியாவது நான் திரும்ப ஆபீஸ் போயே ஆகணும். அப்பதான் நான் மாமா கிட்ட நெருங்க முடியும். இல்லனா அந்த சுபத்ரா ஆபீஸ்ல இருந்து பிரிச்ச மாதிரி மாமா கிட்ட இருந்து என்ன பிரிச்சிருவா. ஏதாவது பண்ணி ஆபீஸ் போகணுமே. என்ன பண்ணலாம்? போதுமா? ஓ, இங்க உட்கார்ந்துருக்கீங்களா? அதோ வர. சுபத்ரா, அவ வர. அம்மா, கோவப்படாம சாப்பிடு. புரிஞ்சுதா? என்ன பாட்டி, சாப்பிடுறீங்களா? பாட்டி, கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா பாட்டி? காலை இப்படியா விரிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க? கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பாட்டி, நான் இவ்ளோ திட்டுறேன், கொஞ்சம் கூட கோவமே வர மாட்டேங்குது. நான் ஏம்மா கோவப்பட போறேன்? நீ என்ன வேணும்னா ஆயிடுச்ச, நான் தான் காலை நீட்டி உட்கார்ந்துட்டேன். அதுவும் இல்லாம நீ யாருமா? என் பேத்தி மாதிரி. இல்ல இல்ல இல்ல, என் பேத்தி தான். பேத்தி தான். எனக்கு உன் மேல கோவமே வராதுமா. கோவமே வராதா? என்ன இந்த கிழவி இன்னைக்கு இப்படி பல்டி அடிக்குது? ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க மட்டும் நல்லா தெரியுது. சக்தி, விட்டுறாத. இன்னைக்கு எப்படியாவது உன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடு. சுபத்ரா, எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? அம்மா, அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஆமா, என்ன இவ யோசிச்சுட்டே இருக்கா? அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பா. பண்ணட்டும் பண்ணட்டும். பாட்டி, என்ன சாப்பிடுறீங்க? டிஃபன் தாமா, சேமியா உப்புமா. தொட்டுக்க என்ன இருக்கு? வழக்கம் போல சாம்பார் சட்னி தாமா. சாம்பார்ல என்ன சாம்பாரு? வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் சாம்பாரா? ஐயோ, அது மூளை இருக்கிறவங்க சாப்பிடுறதாச்சே. இல்லாதவங்க கூட சாப்பிடலாமா? அப்போ உங்களுக்கு மூளை இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க? ஆமாண்டியம்மா, எனக்கு மூளை இல்ல. ஓகேவா? ஆமாடி, கொஞ்சம் கைய எட, சாப்பிடணும். கிழவி, புத்திசாலித்தனமா தப்பிக்கிறியா? நீ என்ன பண்ணாலும் நான் மாட்ட மாட்டேன்டி. அதையும் நான் பாக்குறேன். நீ பாத்துக்கிட்டே இரு, நாங்க ஆப்பு வச்சுட்டு போயிட்டே இருப்போம். யாருக்கு யார் ஆப்பு வைக்கிறாங்கன்னு பாப்போம். ஏய், நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தான் பண்ற. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. யார பார்த்துட்டு கேவலமா இருக்குன்னு சொல்ற? சூப்பர், இப்ப வொர்க் அவுட் ஆகுது. என்ன என் பொண்ணையும் பார்த்தா உனக்கு டம்மி பீஸ் மாதிரி இருக்கா? அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. கம்முனு கடை. ஏய், நான் யாருன்னு தெரியுமாடி உனக்கு? பாட்டி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நேரா பார்த்து பேசுங்க. நான் நேரா வேற பார்த்து பேசுறேமா? ஏய், நான் யாருன்னு தெரியுமாடி?
சுபத்ரா யாருன்னு தெரியுமா? தெரியுமே, நீ அம்மா, எங்க அத்தை உங்க பொண்ணு. ஏன் உனக்கு அம்னீஷியாவா? அத்தை, பாட்டிக்கு பழசெல்லாம் மறந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க பேசாம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. போற போக்குல உங்களே யாரும் தெரியாதுன்னு சொல்லிட போறாங்க. ஏய், யாருக்கிட்ட அம்மா போட்டிருக்கே? ஐயோ பாட்டி, அது அம்மா இல்ல, அம்னீஷியா. ஏய், என்னடி நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? நான் நினைச்சேன்னா நீ இருக்கிற இடமே இல்லாம ஆக்கிடுவேன். மா, ஆனா நீ கவனு கடமா, இவெல்லாம் ஒரு ஆளுட்டு. ஏய், நானும் என் பொண்ண ஒரு பிளான் பண்ணோம்னா யாருக்கும் தெரியாம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆ, உன்னெல்லாம் காலி பண்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. என்ன மிஞ்சி போனா சிவா கிட்ட போய் சொல்லுவா, அவ்வளவுதானே? சிவாவோட அப்பா அம்மாவையே கொன்னு அவனை என் தம்பிய அனாதையாக்கி அவன் தம்பிய பைத்தியமாக்கி வீட்டை விட்டு விரட்டபடி என் பொண்ணு போச்சு, எல்லாம் போச்சு. அந்த சிவாவை போட்டு தள்ளிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு என் பொண்ணுக்கு எவ்வளவு நேரண்டி ஆகும்? சூப்பர் பாட்டி, பின்னிட்டீங்க நீங்க. நான் என்னடி கதையா சொல்லிட்டு இருக்கேன், நெஜண்டி. என்ன அத்தை, நீங்க எதுவும் வாய் திறக்க மாட்டீங்க? ஏய், என்ன சீண்டி பாக்குறியா? சுபத்ரா, நான் பாத்துக்கிறேன். ஏண்டி ஆ? அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு என்ன நாட்டம் போட்டீங்க? உங்க 2 பேரையும் கல்யாண தண்ணிக்க போட்டு தள்ளிருங்க. ஆ? என் பொண்ணுதான் பீட்டர் பையில நம்பி கோட்டை விட்டான். பாவம். அத மட்டும் என்கிட்ட விட்டுருந்தா என்னைக்கும் அந்த சாமிநாதன் வீட்டுல 2 இழவு விழுந்திருக்கும். ஏய், ஆ, இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. ஓகே. என் பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் குடும்பத்தையே பஸ்மமாக்கிடுவா. ஜாக்கிரதை. ஓகே ஓகே. ஒழுங்கா டைவர்ஸ் வாங்கிட்டு இலவச இணைப்பா உங்க அக்காளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடு. என்ன புரிஞ்சுதா? பாட்டி, கட் 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 கட். ஏய், என்னடி கட் 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 கட்டு? எதை கட் பண்ணண்டி? ஐயோ பாட்டி, உங்களை இல்ல பாட்டி, நான் வீடியோவை சொன்னேன். ஆ? வீடியோவா? ஆமா பாட்டி, சினிமா ஷூட்டிங்ல ஆர்டிஸ்ட் டயலாக் பேசும்போதே கட் சொல்வாங்கல்ல, அந்த கட்டு. ஷூட்டிங்கா? ஆமா, இவ்ளோ நேரம் உன் வாயில சொன்ன வாக்குமூலத்தை அப்படியே நான் படமா எடுத்திருக்கேன்ல. படமா எடுத்துட்டியா? ஆக்ஷன் ரிப்ளே பாக்குறீங்களா? பாருங்க. பாட்டி, என்ன அவசரம்? நான் காட்டுறேன், பாருங்க பாருங்க. போதும் போதும். ஐயோ, எனக்கு நானே சூன்ய வச்சுக்கிட்டேனா? சுபத்ரா அப்பவே சொன்னா, கண்ட்ரோல் இல்லாம உளறிட்டனே. என்னத்த, எப்படி நம்ம படம் HD பிரிண்ட்ல சும்மா சூப்பரா இருக்குல்ல? உனக்கு இப்ப என்ன வேணும்? அப்படி வாங்க வழிக்கு. அத்த, இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா என்னையும் சிவாவையும் சேர்த்து வைக்கணும். சும்மா இல்லாத காலம் முழுக்க ஒன்னா சேர்ந்து வாழ்ற மாதிரி சேர்த்து வைக்கணும். என்னால முடியாது. ரைட்டு விடுங்க, எப்படியோ நானும் அவரு பிரிய போறதா ஆயிடுச்சு. போறது போறோம், ஒரு பொங்கல் வச்சுட்டு போவோம். இந்த வீடியோவை அப்படியே உங்க பையனுக்கு அனுப்பி, சாரி சிவாவுக்கு அனுப்பி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறேன். ஏய், என்னத்த பயமா இருக்கா? அந்த பயம் இருக்கணும் அத்த. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னையும் சிவாவையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு முதல் காரியமா நான் அவர் கூட ஆபீஸ் போறதுக்கு நீங்க அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். என்ன புரிஞ்சுதா அத்த? அத விட்டுட்டு ஏதாவது ஏடா கூடமா பிளான் பண்ணீங்கன்னா ஒரே கிளிக்ல உங்களை நடு தெருக்கு அனுப்பிடுவேன், பாத்துக்கோங்க. டார்லிங், தேங்க்யூ டார்லிங். எப்பவுமே உன்னை அறியாம எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. வரட்டா? சுபத்ரா, என்ன மன்னிச்சிருமா. வாய வச்சுட்டு சும்மா எல்லாமே
கொஞ்சம் அவசரப்பட்டு உளறிட்டம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. நீ வாய் மூடுறியா? அம்மா, சுபத்ரா, சாப்பாட்டை பாதியில விட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேம்மா. இப்ப சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமா? ஏமா உனக்கு வயசாயிடுச்சே தவிர கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்ல இல்ல, சுத்தமா இல்ல. ஆமா, அதான் மணிக்கு ஒரு தடவை நிரூபிக்கிறியே. சுய புத்தி தான் இல்ல, சொல் புத்தியாவது இருக்கணும்ல. என்னம்மா சொல்ற? நான் என்னமா சொன்னேன்? நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன்? அந்த சக்தி இவ்வளவு திமிரா பேசுறானா ஏதோ பிளான் பண்றான்னு அர்த்தம். அவ உன்னை வச்சு கூட பிளான் பண்ணலாம். நீ உஷாரா இரு. நான் எத்தனை தடவை சொன்னேன்? கொஞ்சமாவது காதுல வாங்குனியா? அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட்னு வசனம் எல்லாம் பெருசா பேசுன. இப்ப என்னாச்சு? அந்த சக்தி உன்னை வச்சு நல்ல பிளான் பண்ணிட்டா. வேடம் விரிச்ச வலையில மான் மாட்டின மாதிரி அந்த சக்தி விரிச்ச வலையில நீ போய் மாட்டிக்கிட்டியே. மடி, வேடம் விரிச்சது வலன்னு தெரியாம போய் மாட்டிட்டமா. என்ன மன்னிச்சிருமா. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுமா. நீ ஒண்ணு தெரியாம போய் மாட்டல, உன் முட்டாள்தனத்தால மாட்டின. அதான் அறிவில்லைன்னு நீயே சொல்லிட்டியம்மா. அறிவில்லைன்னா முட்டாள்தனம் தானேம்மா. இதெல்லாம் வக்கனையா பேசு. காரியத்துல மட்டும் கோட்டை விட்டுரு. இப்ப என்ன பண்றது? அந்த சக்தி எதுவும் இல்லைனாலும் வானத்துக்கு பூமிக்கு குதிப்பா. இப்ப அவ கையில நல்ல வசமா சிக்கிட்டோம். சும்மா விட்டுருவாளா? நல்ல கரும்பு புழியற மாதிரி புழிய போறா. ஆமா சுபத்ரா, அவ சும்மாவே ஆட்டி வைப்பா. இனிமே ஆட்டுன்னு ஆட்ட போறா. இப்ப என்னமா பண்றது? இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்காத, பண்ணதுக்கு அப்புறம் கேளு. நடந்தது நடந்து போச்சு சுபத்ரா. இனிமே நடக்க போறத பத்தி என்ன நடக்க போகுது? அவ கையில வீடியோ இருக்கிற வரைக்கும் நூல்ல கட்டின பொம்மை மாதிரி அவ சொல்றதுக்கெல்லாம் ஆட வேண்டியதுதான். எல்லாம் உன்ன சொல்லணும். இருமா, அவசரப்படாத. நான் அவசரப்படுறேனா? எல்லாத்தையும் அவசரப்பட்டு நீதாமா உளறி கொட்டின. அத்தை விடுமா. இப்ப என்ன உனக்கு? அந்த வீடியோ சக்தி கிட்ட இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? இல்லாம பண்ணிடுவோம். என்ன சொல்ற? ஆமாமா, சக்தியோட போனை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுல இருக்க வீடியோவை நீ டெலீட் பண்ணி விட்டுடு. ஆனா நீ எப்படி எடுத்துட்டு வருவ? அத பத்தி நீ ஏமா கவலைப்படுற? அத நான் பாத்துக்கிறேன். இதையாவது ஒழுங்கா செய்வியா இல்ல இதையும் சொதப்பி வச்சிருவியா? உனக்கு இந்த நாகலட்சுமியை பத்தி சரியா தெரியல. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா என் மூச்சே நின்னாலும் அதை முடிக்காம விட மாட்டேன். என்னவோ டைலாக் பேசுறதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வேலையை செஞ்சு முடி. என்கிட்ட சொல்லிட்டல்ல, நீ போமா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என் பொண்ணை சமாளிக்கிறதுக்கு தைரியமா சொல்லிட்டேன். அந்த சக்தியை நினைச்சா கை காலெல்லாம் உதிருதே. மிச்ச மீதி எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். அதை சாப்பிட்டுட்டு நல்லா யோசிப்போம். அப்பனே பிள்ளையாரப்பா, இன்னைக்கு எப்படியாவது அந்த சக்தியோட போனை எடுத்துடணும். இந்த தடவை எந்த அடியும் வாங்காம, எந்த மிதியும் வாங்காம, யாரு கண்ணிலையும் படாம ரகசியமா காத்து மாறி போய் காத்து மாறி எடுத்துட்டு வந்துடணும். அதுக்கு நீதான்ப்பா உதவி செய்யணும். ஆஹா, கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்ப போய் எடுத்தா யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோம். பிள்ளையாரப்பா, முதல் தடவை நான் வேண்டுனதை நிறைவேற்றி இருக்கேன். உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன். ஐயோ, கண்ணே தெரியலையே. இந்த சிவா பையன் எங்க படுத்திருக்கான்னு தெரியலையே. என்ன செவரு? இதுதான் போன் மாதிரி தெரியுது. அப்பாடா, எப்படியோ போன் எடுத்தாச்சு. பிள்ளையாரப்பா, உனக்கு 100 தேங்காய் கன்ஃபார்ம். ஐயோ, சுந்தர் ரூமா இது? அட படுபாவி, இருட்டுல இவன் ரூம்னு தெரியாம நுழைஞ்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? என்ன பிள்ளையாரப்பா, கரண்ட் ஆஃப் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோன்னு பார்த்தா இப்படி ஆப் வச்சுட்டே பிள்ளையாரப்பா. ஐயோ, இவ வேற எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காளே, என்ன செய்வேன்? செத்த இன்னைக்கு. ஏற்கனவே இந்த சுந்தர் பையன் தாத்தா கிட்ட இருப்ப தாத்தா சொல்லிட்டே இருப்பான். இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, கண்டிப்பா தாத்தா கிட்டே அனுப்பிச்சிருவான். கரண்ட் வந்துருச்சு.
வந்துருச்சு. அப்பாடா, நல்ல வேலை படுத்துட்டா. இந்த செல்போனை வச்சுட்டு தப்பிச்சிட வேண்டியதான். ஐயோ, சாமியா சரணமையப்பா. என்ன பாட்டி சத்தம் மாதிரி கேக்குது? இந்த நேரத்துல அது எங்க இங்க வரப்போகுது? பாட்டியும் போல இருக்கே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, காப்பாத்தையப்பா. கன்னிச்சாமி புதுசா மாலை ஏறும் நாளப்பா, கருப்பு சட்டை போட்ட ஆத்திக நானப்பா, வங்காளதேசம் வாழும் எங்க சாமி ஐயப்பா, வந்தாடும் செந்தாடும் வண்ணமல வாசன் ஐயப்பா. சாமியா சரணமையப்பா, கன்னிச்சாமி புதுசா மாலை ஏறும் நாளப்பா. என்னங்க இந்த நேரத்துல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? ஐயோ, இவ்வளவு எந்திரிச்சிட்டா மாட்டேன் இன்னைக்கு. இந்நேரமா? ஆ, அலாரம் அடிச்சது, அதனாலதான் எந்திரிச்சு பாடிட்டு இருக்கேன். அலாரம் அடிச்சுதா? ஆமா சாமி. என்னங்க 3 மணிக்கு அலாரம் வச்சிருக்கீங்க? 3 மணி ஆகுது. ம். ஐயோ, தப்பா வச்சுட்டேன். இந்த கும்கி குட்டி தான் இந்த போனை நோண்டிட்டு இருந்தது. படுங்கங்க. சாரி மீனாட்சாமி. ஏங்க ஏதோ தூங்கும் போது பாட்டு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது பாட்டி சத்தம் இல்ல, என் பாட்டு சத்தம். ஓ, படுத்து தூங்குங்க. அப்பாடா, சுந்தர் சில நேரத்தில் நமக்கு ஹெல்ப் தான் பண்றான். ஐயோ, பிள்ளையரப்பா, உனக்கு தேங்காய் கேன்சல். இப்ப நான் எப்படி அந்த போனை கண்டுபிடிப்பேன்? ஐயோ, அவன் அப்படி அம்மாடி, வேலை வெலத்து போச்சுப்பா. அப்பனே முருகா, நீதான்ப்பா இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். அப்படியே அந்த சக்தியோட போனை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா 100 தேங்காய் உடைக்கிறது இல்லாம பழனிக்கே வந்து மொட்டை போடுறப்பா. இந்த தடவை எப்படியாவது அந்த சக்தி போனை எடுத்துடணும். ஏதோ மேல போய் பாப்போம். வர வர அமடி அமடி. போனை எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன். ஐயோ, தாரணி ரூமுக்கா வந்துட்டோம். என்ன இன்னைக்கு இப்படி சுத்தல்ல விடுது? நல்ல வேளை இவ முழிச்சுக்கல. சத்தம் போடாம போன வச்சுட்டு போயிடுவோம். ஹலோ தாரணி, என் செல்ல குட்டி தாரணி, என்ன ரெடியா? இந்த மாமாவோட முத்தத்தை இப்ப குடுக்கறேன் பாரு. இந்த இவ போன் எடுத்தவள மொத்தமா கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஹலோ, என்ன எப்ப கொடுத்தாலும் திருப்பி கொடுப்ப, இப்ப சத்தத்தை காணோம். ஐயோ, என்ன இவ இப்படி அலையறான்? பாவம் என் பேத்தி. என்ன பண்றது? ஏய், என்ன குடுப்பே மாட்டியா? இப்ப நீ குடுக்கலனா அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். இப்ப குடுக்க போறியா இல்லையா? ஏய் தாரணி, இப்ப குடுக்க போறியா இல்லையாடி? என்னங்க வேணுமா? ஐயோ, ஏய் தாரணி, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொமான்டிக்கா முத்தம் கொடுக்கற? ஏண்டா பூதேவி பயல, அவ தூக்கத்துல குடுக்கறது உனக்கு ரொமான்டிக்கா இருக்கா? என்ன நீ நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்க, நீ பதிலே பேச மாட்டேங்கற. ஏதாவது பேசு. என்ன, யாராவது பக்கத்துல இருக்காங்களா? யாரு, உங்க அம்மாவா? சொல்லு, உங்க அம்மா இருக்காங்களா? அப்போ உன் பாட்டி இருக்காங்களா? அந்த லூசு கிழவிக்கு வேற வேலையே இல்லையா? சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இருக்க வேண்டியதானே? எதுக்கு அந்த கிழ போல்ட் உன் கூட இருக்கு? ஏய், நான் கிழ போல்ட்டாடா, நான் கிழ போல்ட்டா. இருடா, ஒரு நாளைக்கு உன்னை பாத்துக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன கலர் சாரி கட்டியிருக்க? சிகப்பு. அப்படியா? அந்த சிகப்பு கலர் சாரில நீ எப்படி இருப்ப தெரியுமா? அப்படியே ஆப்பிள் பழம் மாதிரி சும்மா தக தகன்னு இருப்படி.
பொண்டாட்டி கிட்ட பேசுறதுல என்கிட்ட பேசுறானே. முன்னாடி இருந்துன்னு வச்சுக்கோ, ஐயோ, உன்னை என்னால அப்படியே கேட்க முடியலையே. என்ன பண்ணுவேன் தெரியுமா? சொல்லவா சொல்லவா? ஆ? அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி. என்னங்க இப்படி பேசுறீங்க? சீ. அச்சச்சோ, அவனுக்கு ஏத்த பொண்டாட்டி இவதான். என்னங்க? ஒரு நிமிஷம் பாட்டி.